அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் டியர்ஸ் 3 in 1 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட். இந்த எந்த சேனல்லையும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு ரெசிபி. அப்படி என்ன ரெசிபி அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும், ரிச் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்ககிட்ட வந்து சேரும். ஃபஸ்ட் வந்து நான் கடலை மாவு எடுத்துருக்கிறேன், எடுத்து நல்லா ஜெலிச்சிக்கிறேன். ஸோ ஒரு கப் அளவுக்கு ஒரு கப்பை வச்சுக்கோங்க. மெஜர்மெண்ட் கப்புன்னு இல்லை, ஏதாவது ஒன்று கப்போ பவுலில் வச்சுக்கிட்டு ஸோ அதுலேயே வந்து மெஜர் பண்ணிக்கோங்க. நட்ஸு வந்து உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட இதெல்லாம் பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு பன்னீர் இருந்துச்சு, ஸோ அதையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ பன்னீர் வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை பால்கோவா, அதாவது சர்க்கரை இல்லாத பால்கோவா இருக்கும் இல்லையா, அது இருந்தால் அது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த பவுலில் தான் நான் அளவு எடுத்தேன். ஒரு பவுலில் வந்து கடலை மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துருக்கிறேன். அதுலேயே வந்து ஒரு பவுல் வந்து சர்க்கரையும் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து ஒரு டின் எடுத்து நல்லா நெய்யில் எண்ணெய் என்ன இருக்கும் இல்லை பட்டர் இருந்தாலும் சரி சேர்த்து நல்லா எல்லா சைடும் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம ஊற்றுனா நல்லா கட்டியாக ஒட்டிக்கும். ஸோ அதனால் நம்ம பூசிடலாம். ஒரு சைடு வந்து எண்ணெய் வச்சுருக்கிறேன், நல்லா லோ ஃப்ளேமில் அது எண்ணெய் சூடாயின்னு இருக்குது. இந்த சைடு வந்து கடாய் வச்சுட்டு சர்க்கரை சேர்த்துடுறேன். ஸோ இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கிறேன். அதாவது மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சு, லோவில். இப்போ தான் வந்து ஹையில் கொஞ்சம் வைக்கிறேன். வச்சுட்டு சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. எனக்கு வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ ஊற்றிட்டு நட்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து நடுவில் சர்க்கரை வந்து கொதிக்குதான்னு பார்த்துக்கலாம். நான் அதில் அந்த அழுக்கெல்லாம் வந்து இருக்கும், தூசி, அது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஸோ பிசுப்பு தன்மை வந்தால் போதும். ஸோ கம்பி பதம் எல்லாம் வேணாம். இந்த கடலை மாவு வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ லம்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வரலாம். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரேடியாக மொத்தம் போட்டுட்டு நல்லா அந்த லம்ஸ் இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட. ஸோ பார்த்துக்குங்க. இது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இருக்குது, ஹை ஃப்ளேம்லேயே வைக்கல. அதாவது சக்கரை கொதித்ததுக்கப்புறம் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் பாருங்கள், அது கொதிக்க கூட இல்லை கொஞ்சம் கூட. ஸோ எண்ணெய் சூடாக இருக்கிறதால அது மட்டும்தான் கொதிக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வைக்க போகிறேன், அதாவது மீடியம் ஃப்ளேமில். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது ஆல்ரெடி தெரிஞ்ச ரெசிபி மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நீங்கள் நினைக்கிற ரெசிபி கிடையாது. அதாவது மைசூர் பாக் ரெசிபி இப்படி தான் பண்ணுவாங்க, ஆனால் இது மைசூர் பாக் கிடையாது. இது 3 in 1 ரெசிபி இது. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி திக்காகிட்டே போகும். இந்த ரெசிபி எந்த சேனல்லையும் கிடைக்காது அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு மைசூர் பாக் பண்ண ஒரு டைம் கற்றுக்கிட்டேன், ஃபஸ்ட் டைமு. ஸோ அப்போ கற்றுக்கிறப்போ என்ன ஆகிடுச்சின்னா, ஸோ மிஸ்டேக் ஆகிடுச்சி. ஸோ மிஸ்டேக் ஆனதால் ஃபஸ்ட் டைம் எல்லாேருக்கும் ஆகும் தானே. ஸோ இந்த ரெசிபி வந்துடுச்சு. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி நல்லா திக்கானவுடனே நான் நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நான் வச்சுருக்கிற அந்த பன்னீரையும் உடச்சி போட்டுட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், பன்னீர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பால்கோவா இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அருமையான ஒரு ரிச்சான ஃப்ளேவர் வரும். நான் இதில் நெய் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க. நான் வந்து நான்ஸ்டிக் பேன் எடுக்கல, அதனால லைட்டாக ஒட்டுது. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நொர வர்றது இன்னும் நல்லா கெட்டியாகும் மைசூர் பாக்கு. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், லிக்விடாக இருக்கணும். ஸோ நான் வந்து அப்போ மைசூர் பாக் பண்ணுறப்போ மிஸ்டேக் ஆனதால் வந்த ரெசிபி வீட்டில் எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிச்சு. ஸோ மறுபடியும் இதே எப்படி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. ஸோ அப்போட்லேருந்து இது ஒரு ரெசிபி நான் வந்து என்னோடய சிக்னேச்சர் ரெசிப்பியாக நான் வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து அந்த நம்ம நெய் பூசி வச்சுருக்க அந்த பவுலில் சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற அந்த நட்ஸை வந்து மேலே தூவி விட்டுறேன் டெக்கரேஷனுக்காக. இதை அப்படியே எடுத்து வச்சிடுறேன். ஸோ நல்லா ஆறுறதுக்கு முன்னாடி இப்போ சூடாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதை அப்படியே சூடாக பரிமாறினீங்கன்னா மைசூர் பாக் ஸ்பெஷல் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆனால் இதை இப்படியே இருக்காது. ஸோ கொஞ்சம் திக்காகவும் இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு. ஸோ அதுக்காக வந்து லைட்டாக நான் கட் போட்டால் என்னடா நீட்டாக வரல அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நீட்டாக வராது தான், ஏன்னா நம்ம எடுத்த கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி நல்லா திக்காக எடுத்திருந்தால் மைசூர் பாக்காக வந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து லிக்விடாக எடுத்துருக்குறோம் இல்லையா. ஸோ பர்ஃபியாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அல்வா இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃபி. அண்ட் நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட்டான ஒரு மைசூர் பாக்காக மாறும். இதை விட பெஸ்ட் அண்ட் ஈஸியான ரெசிபி இருக்கா? இல்லை. ஸோ ப்ளீஸ் அதுக்காக ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ரெசிபி எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. ஓகேவா? ஹார்டாக இருக்கா? சாஃப்டாக இருக்கு, நல்லா திருப்பதி லட்டு மாதிரி நல்லா அழகாக பிரியுது பார்த்தியா?